பஞ்சபூத வாஸ்துப்படி வீடு பிளான் சக்ஸஸாக வீடு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு நோயாக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இயற்கை முறையில் இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி டேப் அளவு முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி நானும் மணியடி சாஸ்திரம் குடி பொருத்தம் பார்த்து தான் பிளான் போட்டேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் அதில் எந்த ஒரு நன்மைகளும் எனக்கு தென்பட்ட மாதிரி எனக்கு இல்லைங்க. ஏன் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் இறக்குறான், டிப்ரெஷனாக ஏதோ மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஏதோ ஒன்று சூசைட் பண்ணிக்கிறாங்க, அது என்ன காரணம், ஏன் இருக்கணும்? ஸோ இதெல்லாம் இது மூலிமா என்னோட வாஸ்துவனுடைய ரொம்ப ஆர்வம் தூண்டல் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. எதனால் அவர் சூசைட் பண்ணக்கூடிய காரணம்னா அடித்து சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நக்கனி மொழி இருக்குது, வாய் மொழி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த பில்டிங் வெட்டுப்படுறது, இந்த பில்டிங் வெட்டுப்படலாம் இருக்கக்கூடாது. இந்த டிசைனிங்லாம் பண்ணி இந்த பக்கம் இந்த வாய்மொழி வெட்டு பண்ணுறது, இந்த டிசைன்லாம் பண்ணுறது, இந்த ஒரு எலிவேஷன் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதையே நம்ம அதான் ஒரு பிளான்னா சதுரமாக இருக்கணும், இல்லை செவ்வகமாக இருக்கணும். வீடை பார்த்தோன்னே அவுட்டரில் செவ்வகமாக இருக்கணும், இல்லை சதுரமாக இருக்கணும். இந்த எலிவேஷன் தாராளமாக கொடுக்குறாங்க, பில்டிங்கால் அழகுக்காக கொடுக்குறோம், தப்பு இல்லை. எலிவேஷன் கொடுக்குறோம், எல்லாம் மார்டே டிசைன் பண்ணலாம், 3D டிசைன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் இல்லை, கண்டிப்பாக இது ஒரு ரோல் தான் நான் சொல்லுவேன். என்னோட இதுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் எலிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் 1 அடிக்கு மேலே ரொம்ப அதுக்கு மீறி பண்ண வேணாம். மிஞ்சி வேணால் ரொம்ப டிசைன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா 2 ஃபீட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நான் 1 அடி தான் நான் சொல்கிறேன். ஒரு அடி வரைக்கும் நீங்கள் எலிவேஷன் பிளான் கொடுத்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா டிசைனாக போட்டுக்குங்க, என்ன வேணால் போட்டுக்குங்க, எப்படி வேணால் போட்டுக்குங்க, ஓகே, அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த பால்கனி இருக்கிறது, இந்த பால்கனி அதே மாதிரி தான். பால்கனி கரெக்டான நீங்கள் உச்சம், அந்த பால்கனி நீங்கள் வெளியே போகும்போது உச்ச வாசலாக இருக்கணும். இப்போ பால்கனி போடுறோம்னா இப்போ இந்த வாயுமொழியில் ஒரு பெட்ரூம்ல இங்கே ஒரு பால்கனி வெளியே போடுறாங்க அப்படின்னா இது வாயுமொழின்னு வச்சுக்கோங்களேன், வடமேற்கில். இப்போ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்ரூமில் வெளியே இங்கே ஏதாவது பால்கனி போடுறாங்கன்னா இதோட நிப்பாட்டக்கூடாது, ஃபுல் லென்த்தாக போடணும், ஃபுல்லாகவே போடணும். இது இங்கே இதோட போட்டு கட் பண்ணக்கூடாது. ஸோ பால்கனி அதே மாதிரி தான், ஒரு 1.5 அடி ஒரு 2 அடி வரைக்கும் இல்லைங்க, ஃபுல் லென்த்தாக 3 அடி 4 அடி 5 அடிக்கெலாம் இருக்க வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் 1 ஃபீட்டில் முடிச்சுக்குங்க. 1 அடியில் எலிவேஷன் ஒர்க் இருந்தாலும் சரி முடிச்சுக்குங்க. மேக்ஸிமம் பால்கனி தவிர்த்துருந்துங்க. பால்கனியை அப்படி வெளியே இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வெளியே போட்டுக்க வெளியே ஒரு சீட் அவுட் மாதிரி வேணால் போட்டுக்குங்க. அதுவும் பேஸ்மெண்ட்டு லெவல், எல்லா பேஸ்மெண்ட்டும் ஒரே லெவல் இருக்கிற மாதிரியும் சீட் அவுட் வேணால் போட்டுக்குங்க. அது தேவையில்லைன்னு சொல்ல, அதுவும் ஒரு பால்கனிக்குள்ளார வீட்டுக்குள்ளார ஒரு சின்ன வெட்டுப்பட்ட மாதிரி தான் வருது. அதுவும் லைக் பண்ணி கேட்குறாங்க, சரி போடலாம். ஆனால் அப்பயும் அதை பில்டிங்கோட பலதான் ரொம்ப வெளியே எடுத்து போட வேணும். அப்படி போடணுங்கிறவங்க மேக்ஸிமம் 2 ஃபீட் எடுத்துக்கங்க. ஒரு பக்கம் பால்கனி போட்டு அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி கொடுக்கூடாது, ஒட்டா நெட்டுக்கும் போடுங்க. என்ன 2 ஃபீட் அவ்வளோதான், 2 அடி, அதுக்கு மாரிலாம் வேணும். பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பாக அழகாக சதுரமாக சதுரமாக இருக்கணும். எலிவேஷன்லாம் கொடுத்து அப்படியே அதை ஒரு ஸ்டைலாக ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஸோ அங்கே சில சிக்கல்கள் இருக்குது. இதுதான் நான் சொல்ல முடியும். போர்ட்டிகோ பற்றி பேசியாச்சு, பால்கனி என்னென்ன சிஸ்டம்னு சொல்லிட்டேன், எலிவேஷன் பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ ஒரு போர்ட்டிகோ 4 திசைகள் எப்படி போட்டாலும் பாதிப்பு இருக்கும். கனிமலை போட்டாலும் பாதிப்பு, வாயுமுறை போட்டாலும் பாதிப்பு, நைரீதி படங்களுக்கு எதையுமே பல பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இங்கே போர்ட்டிகோ போடாமல் இங்கே வெளியே நெட்டுக்கு போட்டுக்குங்க, கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டுக்கு, அவ்வளோதான். தரணும் பெருசு பண்ணி நல்லா காரை நிப்பாட்டிக்கிங்க, வேறு வழி இல்லை, இப்படி தான் போட்டாகும். எதையுமே கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணவே கூடாது. நான் இந்த போர்ட்டிகோ செக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டு குடும்பத்திற்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை காது இயக்காமல் இருக்காங்க, அதாவது இல்லை பேர் கம்மியாக இருக்குது. அதான் வடகிழக்கு பிரச்சனைனா போர்ட்டிகோ அப்படி பண்ணலாம்னா அந்த மாதிரி இருக்குது. இல்லை படிக்கவே மாட்டேங்கிறான், வடகிழக்கு பள்ளம் வந்து வச்சுக்கோங்க, அந்த குழந்தை படிப்பு அறிவு கம்மியாக தான் இருக்குது.
எவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்தாலும் அவன் சக்திக்கு என்ன படிக்க முடியுமோ அதான் படிக்கிறான். அவ்வளோதான். அவன் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நான் என்ன சொல்கிறதுங்க, நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. யாரெல்லாம் போட்டிக்க பள்ளமாக போடுறீங்களோ இந்த மாதிரி தான் நடக்குது. பள்ளம் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடம் போட்டுக்குங்க. அதான் பண்ண முடியும். இல்லை பிளானை மாற்றுங்க, பிளானை மாற்றி போட்டிக்க கார் ஏற்பட்ட மாதிரி இடம் வேணும், ஹால் வேணும், பெட்ரூம் வேணும், கிச்சன் வேணும், டைனிங் வேணும், நீங்கள் தான் கரெக்டாக பிளான் பண்ணி அமைச்சுக்குங்க. ஒருவேளை பிளான் டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சைட்டை வந்து பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன எப்படி பிளான் பண்ணலான்னு நான் பிளான் போட்டு கொடுக்குறேன். நான் 4 திசைகளுக்கு உண்டான பிளானு எல்லாமே போட்டுலாம் இல்லைங்க, அந்த ஸ்பாட்டில் பார்த்தேன்னா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்டுக்கு என்ன தேவைங்கிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு வழி கொடுக்கும். அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுவோம், இப்போ நான் பேசுகிறதே மாதிரி தான், சும்மா ஏதோ மனப்பாடம் பண்ணிகிட்டே பேசல. எல்லாம் ஒவ்வொரு சைட்டோட அனுபவம், ஒவ்வொருடைய அனுபவத்தை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். எதுவுமே வந்து இந்த என்ன சொல்கிறது, புக்கு வச்சுட்டு படிச்சுட்டு அதை வேறு இல்லை, பார்த்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து போர்ட்டிகோ வாஸ்து இன்னும் நிறைய பேசிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். போர்ட்டிகோ தப்பு பண்ண வேணாம். நான் இப்போ இந்த 9 வருடத்தை முடிச்சுட்டு இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து இந்த பஞ்சபத வாஸ்துவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளான் போட்டு பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. என்ன கண்ணாடி போடுறாங்க, அது வந்து கண் சம்மந்தப்பட்ட பார்வை வேறுபாடு தான். நீங்கள் போட்டிக்கு வந்து பள்ளம் மண்ணுனாலும் கண்ணாடி போடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை. பஞ்சபத வாஸ்து வந்து பண்ணும்போது ஜாதக ரீதியாக சில கெட்ட பலன்கள் நடக்கும். நான் இல்லைன்னு நான் வந்து சொல்ல முடியாது. சில அந்த கர்மம் அப்படி நடக்கும். ஆனால் இந்த பஞ்சபூதோட வேலை வந்துடுறீங்களா, நம்மளை வந்து ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது ஒரு நல்ல விஷயம் சேர்த்து கொடுக்கும். இந்த இப்படி நடக்க போகுது, ஸோ நீ இப்படி போனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அது இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி. இது எனக்கு நடந்திருக்கு. உடம்புக்கு வெளியே இருக்கிற நோய் என்னங்க, இந்த இடத்துல கையடிப்பட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு விஷப்பூச்சிகள் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு, ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. ஸோ அது கண்டிப்பாக அலோபதி மருத்துவம் எடுத்துக்குங்க, தாராளமாக எடுத்துக்குங்க. அதுக்கு அலோபதி மருத்துவம் பெஸ்ட்டு, சிறந்தது தான். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு அலோபதி மருத்துவம் சிறந்த மருத்துவம். ஆனால் அதை விட நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு, இது வந்து இயற்கையானதான் நமக்கு வருது எல்லாமே. ஸோ செயற்கையாக வர நெருப்புகள் வேறு, இயற்கையாக வர நெருப்புகள் வேறு. ஸோ தண்ணி அதே மாதிரி தான், இயற்கையாக வர தண்ணிகள் வேறு, செயற்கையாக வர தண்ணிகள் வேறு. அதையும் கம்பேர் பண்ணவே வேணாம். 2 தண்ணி தான். பட்டு எது இயற்கையாக இருக்குது, எது செயற்கையாக இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு நோய் இருந்துச்சுன்னா நமக்கு இயற்கையாக வர்றது உடம்புக்கு உள்ளே இருக்கும் நோய், உடம்புக்கு உள்ளே இருக்கிற ரத்தத்தினால், அதாவது ரத்தத்தில் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இயற்கை முறையில் சரி பண்ணலாம்.